ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? 50 கிராம் துவரம்பருப்பை வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3 பழுத்த தக்காளி அதையும் ஆட் பண்ணி தேவையான தண்ணி ஊற்றி 3 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு அதையும் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் நல்லா இந்த மாதிரி கொறுப்பாக அரைச்சதுக்கப்புறமா அது கூடவே 6 பல் பூண்டு, ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அதையும் நல்லா கொறுப்பாக அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஜாரையும் வாஷ் பண்ணி அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், புளியும் நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பு, தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். அதையும் நல்லா மசிச்சுட்டு இந்த தண்ணி கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாயெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை மேலே போட்டுட்டு நல்லா நுர பொங்கி வரும்பொழுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு கருவாடு தொக்குலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.